இறை இயேசுவில் எனக் அன்பார்ந்தவர்களே, நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக. இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் 2 சாமுவேல் 22 அதிகாரம் 3 திருவசனம். என் கடவுள் நான் புகலிடம் தேடும் மலை, அவரே என் கேடயம், எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை, என் அரண், என் தஞ்சம், என் மீட்பர், கொடுமையினின்று என்னை விடுவிப்பவரும் அவரே. இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன். என்று பாஸ்கா காலம் 4ஆம் ஞாயிற்றுக்கிழமை குடும்பமாய் திருப்பலிக்கு சென்று வாருங்கள். இன்று நாம் கேட்ட வசனம் தாவீது அரசர் ஆண்டவரை நோக்கி கூறிய வார்த்தைகள். அதையே பரிசுத்த ஆவியானவர் நம் உள்ளத்திலும் இன்று பேச விரும்புகிறார். நீங்கள் புகலிடம் தேடி எங்கும் போக வேண்டியது இல்லையாம். இயேசுவே மலையாக உங்களுக்கு இருப்பார், என்னை யார் பாதுகாப்பார்கள் என்று தஞ்சமின்றி கலங்கி நிற்கிறீர்களா? இயேசுவே உங்கள் கேடயமாய் இருந்து காத்துக்கொள்வார். இந்த கஷ்டமான வாழ்க்கை, வேலை, இதிலிருந்து எனக்கு ஒரு மீட்பு கிடைக்குமா? இயேசுவின் வல்லமையான கரங்கள் நிச்சயம் உங்களை மீட்கும். பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் தனிமையில் வாழ்கின்றேனே, எங்கே போவேன், யார் என்னை காப்பாற்றுவார் என்று கலங்க வேண்டாம். இயேசு கூறுகிறார், நானே உன் அரண், உன் தஞ்சம் என்பதாய். அநியாயமாக என்னிடம் இருப்பதையும் பிடுங்கிக் கொண்டு எனக்கு அங்கீகாரம் கொடுக்காமல் கொடுமை செய்கிறார்களே, இப்படியாய் கடினமாய் உழைக்கின்றேன், எந்த பலனும் இல்லையே, கண்ணோக்கி பார்க்க யாரும் இல்லையா, எனக்கு நடக்கும் அநீதிக்கு பதில் செய்ய யாரும் இல்லையே என்று வருத்தம் உங்களுக்கு வேண்டாம். இயேசு என்று கூறுகிறார், கொடுமை நின்று உன்னை விடுவிப்பேன் நானே என்பதாய். உங்களுக்கு வருகின்ற அனைத்து ஆபத்துகளில் இருந்தும் உங்களை காப்பாற்றும் புகலிடம் நம் ஆண்டவர் இயேசு. நமக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு வேறு யாருமே கிடையாது. நாம் அவரின் பிள்ளைகள். அவர் நம் தகப்பன். அவரே நமக்கு சகலத்தையும் செய்பவர். நண்பர்களே, அவர் ஒருவர் மட்டும்தான் நம் புகலிடம். உங்களை நெருக்குகிற எந்த காரியமானாலும், அது நோயோ, பொல்லாப்போ, பொருளாதார தேவையோ, ஐயோ என்று கவலைக்கு உள்ளாக்குபவையோ, அனைத்தையும் தாண்டி வர நமக்கு வல்லமை தருபவர் இயேசு. வீட்டில் ஏதோ பிரச்சனை, சண்டை என்றால் பெண்கள் என்ன நினைப்போம்? அம்மா வீட்டுக்கு போய்விடலாம், உடன் பிறந்தோரிடம் அவர்களின் வீட்டுக்கு போய்விடலாம் என்பதாய் நினைப்பதுண்டு நாம். ஆனால் அவை எதுவுமே நிரந்தரமான தீர்வை தர முடியாத நண்பர்களே. என் இயேசுவின் இல்லம், அது மட்டுமே நமக்கு நிரந்தரமான புகலிடம். அப்போதுதான் எல்லாவற்றிலிருந்தும் விடுதலையாக நம்மால் முடியும். இன்று ஆண்டவர் இயேசு இதையே கூறுகிறார். பிள்ளைகளே, பொல்லாப்புக்குள் வாழ்கிறீர்களா? தீமைக்குள் கஷ்டப்படுகிறீர்களா? மற்றவர் உங்களை மனநோக பண்ணுகிறார்களா? நான் உங்களுக்கு புகலிடமாயிருக்கின்றேன், என்னிடம் வாருங்கள் என்று அழைக்கிறார். செபிக்கலாமா? இயேசுவே, நீரே நான் தேடும் புகலிடம், என் கடவுள், என் கேடயம், எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை, என் அரணான கோட்டை, சகல தீமைகளிலிருந்தும் என்னை காத்துக்கொள்ளும் ஆண்டவரே. ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம். ஆமேன். ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள். நன்றி.